வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. போன வாரம் பூரா பாத்தீங்கன்னா ஹெச் ராஜா பற்றிய கான்ட்ரவர்சி ஓடிட்டு இருக்கு. இந்த வாரம் பூரா பாத்தீங்கன்னா பட்டிமன்றம் ராஜாவை பற்றிய கான்ட்ரவர்சி ஓடிட்டு இருக்கு. என்னடா இது ராஜா மாதமா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு சோசியல் மீடியால வைரல் ஆயிருக்கு பட்டிமன்றம் ராஜா அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு கான்ட்ரவர்சி. என்ன கான்ட்ரவர்சி, இத பத்தி நீங்க ஏன் உடனே பேசல, வீடியோ போடல அப்படின்னு நிறைய பேர் என்னுடைய சமூக வலைத்தள பக்கத்துல கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் பொறுமையா இத பத்தி என்ன ஆக்சுவலா நடந்தது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு சோசியல் மீடியால எப்படிப்பட்ட ரியாக்ஷன்ஸ் வருது அப்படிங்கறத பார்த்துட்டு இத பத்தி பேசணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதனாலதான் காணொளி போடுறதுக்கு ஒரு 2 நாள் தாமதமாச்சு அப்படிங்கறத முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். என்ன கான்ட்ரவர்சி, இது எப்படி இரப்ட் ஆச்சு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, 2, 3 நாட்களுக்கு முன்னால Facebook பக்கத்துல ஒரு பதிவு, கார்த்திகேயன் ஃபஸ்டூரா அப்படிங்கிற ஒரு நபர் ஒரு பதிவு போடுறாரு. இது என்னுடைய சகோதரிக்கு நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அவர் பதிவு போடுறாரு. அதுல என்ன எழுதியிருக்கிறாருன்னா, அட்லாண்டா, யுஎஸ்ஏல இருக்கக்கூடிய அட்லாண்டால நடந்த ஒரு தமிழ் சங்க விழாவுக்காக பட்டிமன்றம் ராஜா அவர்கள் போயிருக்கிறாங்க. அங்க அந்த விழாவுக்கு வந்த அந்த கெஸ்டுக்கெல்லாம் அந்த ஊர் சாப்பாடு பிடிக்காது. ஸோ நம்ம ஊர் ஸ்டைல்ல சாப்பாடு சமைச்சு குடுக்கறதுக்கான சில பேர அசைன் பண்ணியிருந்தாங்க. அதுல என்னுடைய சகோதரியும் ஒருவர். அவர் வீட்ல சமைச்சு அங்க எடுத்துட்டு போயிருந்தாரு. சாப்பாட சாப்பிட்ட பட்டிமன்றம் ராஜா நீங்க எந்த பக்கம் அப்படின்னு கேட்டாரு. காரைக்குடி அப்படின்னு சொல்லி சொன்னோம். உடனே நீங்க என்ன சமூகம் அப்படிங்கிறத அவர் கேட்டாரு. நீங்க என்ன செட்டியாரா அப்படின்னு அவர் கேட்டாரு. இது ரொம்ப வூண்டிங்கா இருந்தது. அவங்களுக்கு இது போன்ற விஷயங்கள அவங்க பார்த்ததே இல்ல. ஏன்னா அவங்க ரொம்ப வருஷமா அவங்க அப்ராட்ல தான் இருக்கிறாங்க. சோ இது போன்ற நேரடியாக சமூகத்துல அவங்க சாதி சம்பந்தப்பட்ட கேள்விகள்லாம் எதிர்கொள்ளாததுனால, அவங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல. ரொம்ப அமைதியா இருந்துட்டாங்க. ஆனா, மனசுக்குள்ள ரொம்ப அவங்களுக்கு வருத்தமா இருந்தது. ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அ அப்படின்னு சொல்லி ஒரு பதிவ அவர் போடுறாரு. இந்த பதிவு சமூக வலைதளங்கள்ல தீயா பரவுது. ஒரு ஸ்ட்ராங் ரியாக்ஷன் பட்டிமன்றம் ராஜாவுக்கு எதிராகவும், ஆதரவாகவும் சமூக வலைதளங்கள்ல கிளம்புது. உடனே பட்டிமன்றம் ராஜா அவர்கள் ஒரு விளக்கத்த குடுக்குறாரு. ஒரு வீடியோ போடுறாரு. 3 நிமிஷம் வீடியோ. அந்த 3 நிமிஷம் வீடியோல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி சாதிய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துலலாம் நான் கேள்வியே கேட்கல. அவங்க காரைக்குடி சமையல் செஞ்சு கொண்டு வந்திருந்ததுனால, நீங்க செட்டிநாடா அப்படின்னு நான் கேட்டேனே தவிர, நான் என்ன சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சாதி ரீதியாக நான் எந்த கேள்வியும் எழுப்பல. அத அவங்க தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கிறாங்கன்னு நெனைக்கிறேன். அப்படிப்பட்ட ஆள் நான் இல்ல அப்படிங்கிறது தொடர்ந்து என்ன இந்த சமூகத்துல கிட்டத்தட்ட 30 வருஷமா நான் இருக்கேன். பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல இருக்கேன். ஒரு பப்ளிக் ஸ்பீக்கரா இருக்கேன். என்ன பத்தி தெரிஞ்சவங்களுக்கு, என்னுடைய குணத்த பத்தி தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி சாதியை முன்னிறுத்து பேசக்கூடியவர் நான் இல்ல. இன்ஃபாக்ட் பல மேடைகள்ல சாதியை எதிர்த்து அது எவ்வளவு பிற்போக்குத்தனமான ஒரு விஷயம் அப்படிங்கிறதையே நான் பேசியிருக்கேன். இந்த பதிவு என்ன ரொம்பவே உளவியல் ரீதியா பாதிச்சது. உண்மையிலேயே அவங்க மனசு வருத்தப்பட்டிருந்தாங்கன்னா, நான் என்னுடைய வருத்தத்த நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆனா அந்த இன்டென்ட்டோட, அந்த நோக்கத்தோட நான் இந்த கேள்விய எழுப்பல அப்படின்னு ஒரு விளக்கத்தையும் குடுத்தாரு. பல பேர் அவருடைய விளக்கத்த அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இருந்தாலும் அந்த இனிஷியலா Facebook போஸ்ட் போட்ட அந்த நபர் கார்த்திகேயன் என்ன சொல்லியிருக்கிறார்ன்னா, இந்த வீடியோவும் ரொம்ப மழுப்பலா தான் இருக்கு. அவர் ஒரு மழுப்பலான பதில் குடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற விமர்சனத்த பதிவு பண்ணியிருந்தாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் சாலமன் பாப்பையா அவர்கள் ராஜாவுக்கு ஆதரவாக சமூக வலைதளங்கள்ல அவர் ஒரு பதிவு போடுறாரு. ராஜா தம்பியே எனக்கு பல வருஷங்களாக தெரியும். அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும். இப்படிப்பட்ட அவதூறுகளை தயவு செஞ்சு பரப்பாதீங்க. அவருக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தாதீங்க அப்படின்னு ராஜாவுக்கு ஆதரவாக அவர் பதிவு போட்டிருந்தாரு. இது சோசியல் மீடியால இன்னும் பரபரப்பை ஏற்படுத்தியது. முதல்ல ஏன் இது இவ்வளவு பெரிய ஒரு பிக் இஷ்யூ ஆச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இதற்கு 2, 3 காரணங்கள் உண்டு. ஒண்ணு காஸ்ட் அப்படிங்கிறது, சாதி, அத பற்றி வெளிப்படையா பேசுறது அப்படிங்கிறது அநாகரிகம் என்ற ஒரு விஷயம் தமிழ் சமூகத்தின் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு. அதுவும் குறிப்பாக இப்பொழுது இருக்கக்கூடிய தலைமுறைக்கு இது இன்னும் அதிகமான ஒரு சென்சிட்டிவ் டாபிக்கா இருக்கு அப்படின்னு தான் நாம சொல்லணும். 2வது, ஒரு பப்ளிக் ஃபிகரா இருக்கக்கூடிய, பல பேருக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கக்கூடிய, பல முற்போக்கு சிந்தனைகளை பேசக்கூடிய ராஜா போன்ற நபர் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னது சமூக வலைதளங்கள்ல ஒரு பெரிய கொந்தளிப்பை, ஒரு பெரிய ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட்ட ஏற்படுத்திடுச்சு அப்படின்னு சொல்லலாம். 3வது மிக முக்கியமான விஷயம், தமிழ் டயாஸ்போரா, அதாவது இங்கேருந்து வெளிநாட்டுல போய் செட்டில் ஆன தமிழர்கள். அவங்களுடைய விமர்சனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலங்காலமா இந்த சாதிய வச்சு இந்தியாவுல தான் எங்கள ஒடுக்கிட்டு இருந்தாங்க.
சோ இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைச்சுதான் நாங்க கஷ்டப்பட்டு படிச்சு முன்னேறி வெளிநாட்டுல வந்து செட்டில் ஆயிருக்கிறோம். இங்க நாங்க எந்த நூக் அண்ட் கார்னர் ஆஃப் தமிழ்நாட்டுல இருந்து வந்தாலும் எங்களை தமிழரா தான் நாங்க பாக்குறோம். மத்தபடி எங்க சாதி மத அடையாளங்கள் எல்லாம் நாங்க என்னைக்குமே வந்து முன்னிறுத்தினது இல்ல. அப்ப இது போன்ற ஒரு கான்ட்ரோவர்சி வந்து சோசியல் மீடியால 2 தரப்பு விமர்சனங்களை ஏற்படுத்துது. அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2ஆ வந்து சோசியல் மீடியா வந்து அப்படியே செங்குத்தா பிளந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா, யங்ஸ்டர்ஸ் நெறைய பேர், அதாவது நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஜென் ஸி அப்படின்னு சொல்றோம்ல, அது போன்ற யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே ராஜாவுடைய இந்த பிஹேவியர் வந்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணி கடுமையான விமர்சனங்கள பதிவு செஞ்சிருந்தாங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் என்னன்னா, இத வந்து ஆக்சிடென்டலாலாம் அப்படி கேட்டிருக்கவே வாய்ப்பில்ல. அப்படியே இவர் காஸ்ட்ட பத்தி பேசியிருந்தாருன்னா, கண்டிப்பா அந்த உள்நோக்கத்தோட தான் அவர் கேட்டிருப்பாரு. இதெல்லாம் தவறுதலா வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளே இல்ல அப்படின்னு சொல்லி, ராஜா தரப்பு எக்ஸ்பிளனேஷன கம்ப்ளீட்டா வந்து அவங்க அக்செப்ட் பண்ண மறுத்துட்டாங்க. 2வது, ஒரு பப்ளிக் ஸ்பீக்கரா இருக்கிறவங்க கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியோட நடந்துக்க வேண்டாமா? இப்படியா நீங்க வந்து கடல் கடந்து வந்த இடத்துல, தேவையில்லாத கேள்விகள் எல்லாம் கேட்டு மற்றவங்களோட மனச சங்கடப்படுத்துறீங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்த வச்சாங்க. வெளிநாட்டுல இருக்கக்கூடிய தமிழ் டயஸ்போரா வந்து காஸ்ட் ஃப்ரீ பப்ளிக் ஸ்பேசஸ தான் நாங்க விரும்புறோம். இது போன்ற கான்ட்ரோவர்சிஸ் எங்களுக்கு தேவையில்லாத விஷயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணாங்க. இதற்கான முக்கிய அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீப காலங்கள்ல வெளிநாடுகளிலும் இது போன்ற போலரைசேஷன் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இது சம்பந்தமா திராவிட கழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் அருண்மொழியுடைய ஒரு வீடியோ வந்து சமூக வலைதளங்கள்ல நேத்து வைரல் ஆச்சு. நெறைய பேர் அத பார்த்திருப்பீங்க. பட் அந்த வீடியோல வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங் பரிவாரோட சிந்தனை கொண்ட பல அமைப்புகள் வெளிநாடுல வந்து என்ன பண்றாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறை இந்தியர்களை போலரைஸ் பண்ற முயற்சியில இறங்கியிருக்கிறாங்க. அதாவது அந்த நாடுகள்ட்ட போய் எங்க நாட்டுடைய கலாச்சாரத்தை, எங்க நாட்டுடைய பாரம்பரியத்த அடுத்த தலைமுறைக்கு நாங்க கத்துக் குடுக்குறோம். இல்லன்னா அவங்களுக்கு வந்து எங்க நாட்டோட இருக்கக்கூடிய அந்த கல்ச்சுரல் கனெக்ட் விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, பல்வேறு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்குள்ள புகுந்து, இந்த காஸ்ட் டிஸ்பாரிட்டி, வர்ணாசிரம தர்மம், ஏற்றத்தாழ்வு இதையெல்லாம் இவங்க வந்து அங்க இருக்கக்கூடிய குழந்தைங்களோட மனசுல இந்த விஷத்தை ஏத்திட்டு இருக்கிறாங்க. இத ஒரு பேட்டர்னாவே சமீப காலங்கள்ல இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டுக்கு அடிப்படை இல்லாம இல்ல. ஏன்னா சமீப காலமா நீங்க பாத்தீங்கன்னா, இது போன்ற சிந்தனைகள், அதாவது போலரைஸ்டு பிரிவினைவாத சிந்தனைகள் அதிகம் பல மேலை நாடுகள்ல மேலோங்கி நிற்கக்கூடிய பல சம்பவங்கள வந்து நாம பார்த்திருக்கிறோம். பல வெளிநாட்டுக்காரர்களே வந்து இத பத்தி விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. சமீபத்துல கனடால கூட பாத்தீங்கன்னா, இந்தியர்கள் மீது ஒரு கலாச்சார ரீதியான ஒரு வெறுப்பை வந்து தூண்டிவிட்ட ஒரு பெருமை வந்து இந்த சங்கி கூட்டத்துக்கு உண்டு. சோ இதெல்லாம் நடக்குது. இன்னும் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய தமிழர்கள், வெளிநாட்டுல இருக்கக்கூடிய பொதுவாக இந்தியர்களையே ஒரு போலரைஸ் பண்ணக்கூடிய ஒரு அட்டெம்ப்ட்ட வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா இந்த கூட்டம் செஞ்சுகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இது போன்ற கிரிட்டிசிசம்ஸ யங்கர் ஜெனரேஷன் வைக்கிறது உண்மையிலேயே ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். ஏன்னா, ஒரு காஸ்ட் அப்படிங்கிறத, ஒரு சாதி அப்படிங்கிற ரெஃபரன்ஸ ஆக்சிடென்டலா கூட பண்ணாதீங்க. அத நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு தலைமுறை சொல்லுதுன்னா, உண்மையிலேயே அத வரவேற்கணும். ராஜா மீது அவர்கள் வைத்த விமர்சனங்கள் பார்த்தீங்கன்னா, கோபத்துல வந்த விமர்சனங்கள் இல்ல. இப்படிப்பட்ட நாங்க ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு நபர் இப்படி பேசிட்டாரே அப்படிங்கிற ஒரு டிசப்பாயின்ட்மென்ட்ல வந்த விமர்சனங்களா தான் நம்ம பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் சோசியல் மீடியால பார்த்தீங்கன்னா, ராஜாவுடைய ஃபேன்ஸ் இவங்க எல்லாரும் பெரும்பாலும் வந்து இந்த ஓல்டர் ஏஜ் குரூப், சீனியர் ஜெனரேஷனா வந்து இருக்கிறாங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் என்ன ஆர்குமெண்ட்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் போட்ட ஒரு Facebook போஸ்ட்ட மட்டும் ஆதாரமா வச்சுக்கிட்டு, நீங்க எப்படி ஒரு நபரை இவ்ளோ குற்றம் சொல்லலாம்? அவர் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் குடுத்திருக்கிறாரு. அந்த எக்ஸ்பிளனேஷன் பிலீவபிளா இருக்கு. நம்பும்படியாக இருக்கு. அப்போ ஒருத்தருடைய ஒரு விஷயத்த சொல்றாரு அப்படின்னா, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நோக்கத்த பாருங்க. அது இம்பாக்ட்ட வச்சு நீங்க ஒருத்தர ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஒருத்தருடைய 30 வருட பொது வாழ்க்கைக்கு வந்து களங்கம் ஏற்படுத்தாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இவங்க சொல்லக்கூடிய இந்த விமர்சனத்திலயும் ஓரளவுக்கு நியாயம் இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சோ ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, இளைய தலைமுறை என்ன சொல்றாங்க? காஸ்ட் அப்படிங்கிறது ஒரு மைண்ட் செட்டா மாறிடுச்சு. இத வந்து கேஷுவலா கூட கான்வர்சேஷன்ல தயவு செஞ்சு கொண்டு வராதீங்க. இந்த மைண்ட் செட்ட வந்து நம்ம அபாலிஷ் பண்ணணும் சொசைட்டில இருந்து அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் கொஞ்சம் ஓல்டர் ஜெனரேஷனா இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது காலங்காலமா இருக்கிற பழக்கவழக்கம்பா. இதெல்லாம் ஓவர் நைட்ல அப்படியே தூக்கி எறிஞ்சிட முடியாது. இல்ல தூக்கி வெட்டி எடுத்துற முடியாது. அதனால இதை பேசக்கூடிய நபருடைய உண்மையான நோக்கம் என்ன? அப்படிங்கிறத பார்த்து அவங்கள ஜட்ஜ் பண்ணுங்க. அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இதற்கு ஒரு பொலிட்டிக்கல் கலர் பூசவும் சில சங்கிகள் முயற்சி பண்றாங்க. அதுவும் வந்து சோசியல் மீடியால எதிரொலிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நீங்கல்லாம் சமூக நீதி வாய்க்கிலேயே பேசுறீங்களே! நீங்கல்லாம் சமூக நீதிக்கு ரோல் மாடலா இருக்கீங்களே! உங்களோட லட்சணம் இவ்வளவுதானா?
அப்படின்னு மேலோட்டமா இதை விமர்சனம் பண்ணிட்டு இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மையான கேள்விகளுக்கு பதில் சொல்லாம கடந்து போறதுதான் சங்கிகளுடைய ஐடியாலஜி. அத அவங்க ரொம்ப தெளிவா அரசியல் களத்துல செய்யறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பட்டிமன்றம் ராஜாவாகட்டும், சாலமன் பாப்பையா ஆகட்டும், திராவிட சிந்தனைகளை ஆதரிக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறதுனால அவங்கள வேணும்ட்டே செலக்டிவா டார்கெட் பண்றாங்க அப்படின்னு திராவிட சிந்தனையாளர்கள் அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இதுல 3 முக்கியமான கேள்விகளுக்கு நாம பதில் சொல்ல வேண்டியிருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மையிலேயே இந்த சாதி அப்படிங்கிற விஷயத்த கடந்து இந்த தமிழ் சமூகம் வந்திருக்குதா அப்படிங்கிறது கேள்வி நம்பர் 1. இதற்கான உண்மையான பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ் அண்ட் நோ. ஒரு சில விஷயங்கள்ல கண்டிப்பா நாம இந்த சாதி அப்படிங்கிற விஷயத்த கலந்து வந்திருக்கோம். அதற்கு முக்கியமான காரணம் இது பெரியார் மண். தந்தை பெரியாருடைய திராவிட சிந்தனைகள், அதற்கு அரசியல் வடிவம் கொடுத்த பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், இன்னைக்கு இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் போன்ற தலைவர்கள் போட்ட விதை. இன்னைக்கு கல்வி, வேலை வாய்ப்புகள் இதுல எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு சமூக மாற்றத்தை கொண்டு வந்தது திராவிட சிந்தனைகளும், திராவிட அரசியலும். இது மூலமாக கடல் கடந்து தமிழர்கள் போறதுக்கான வாய்ப்புகளையும் அவங்க ஏற்படுத்தி கொடுத்தாங்க. மோர் அர்பனைசேஷன் காலம் போக போக நிறைய பேர் வந்து சிட்டிஸை நோக்கி வந்தது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா பொதுவாக சிட்டிஸோட கல்ச்சரை வந்து மாத்திருச்சு. அதாவது இங்க வந்து வெளிப்படையாக சாதி பெருமை பேசுறத வந்து இழிவாக பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை இன்னைக்கு தமிழர்கள் எல்லாருக்குமே வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இன்ஃபேக்ட் ஒரு படி மேல போய் சொல்லணும்னா, நீங்க தமிழர்களுடைய பேரெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சாதி அடையாளம் அப்படிங்கிறது பெரும்பாலும் இருக்காது. ஆனா தமிழ்நாட்டு பார்டரை கிராஸ் பண்ணி நீங்க மத்த மாநிலங்களுக்கு போனீங்கன்னா இன்னமும் சாதி பேரை தன் பேரோட சேர்த்துக்கிறது அப்படிங்கிறது சர்வசாதாரண விஷயமாக இருக்கு. வெளிப்படையாக வந்து கேஸ்ட பத்தி பேசுவாங்க. நீங்க எந்த சமூகத்தை சேர்ந்தவங்க, எந்த சாதியை சேர்ந்தவங்க அப்படிங்கறத வெளிப்படையா கேட்பாங்க. அத கேட்கறது ஒரு அசிங்கமான விஷயம். இது நாகரிகமான விஷயம் இல்ல அப்படிங்கறத வந்து அவங்க உணரவே மாட்டாங்க. அதற்கு நீங்க கோவப்பட்டா கூட என்ன நாங்க என்ன அப்படி பெருசா தப்பா கேட்டுட்டோம்? ஏன் இதுக்கு ஓவர் ரியாக்ட் பண்றீங்க? அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் பெரும்பாலான இந்தியர்கள் இருக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தை என்னைக்கோ நாம வந்து விட்டுட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறதுதான் உண்மை. ஆனா இன்னும் பெரும்பாலான கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட காஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் வந்து இன்னமும் மேலோங்கி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்மளால மறுக்க முடியாது. சொசைட்டில இருக்கக்கூடிய பல விஷயங்கள்ல உதாரணத்துக்கு சிட்டிலேயே கூட நீங்க எடுத்துக்கங்களேன். நம்ம அன்றாட வாழ்க்கையில நடக்கக்கூடிய நிகழ்வுகள், உதாரணத்துக்கு திருமணங்கள் எடுத்துக்கங்களேன். நம்ம சாதிக்குள்ளேயே, நம்ம சாதி சனத்துக்குள்ளேயே பாத்துக்கிறது. மேட்ரிமனிலேயே நீங்க பாத்தீங்கன்னா, நாடார் மேட்ரிமனி, கவுண்டர் மேட்ரிமனி, இந்த மேட்ரிமனி, அந்த மேட்ரிமனின்னு ஏகப்பட்ட மேட்ரிமோனியல் வெப்சைட்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்துருச்சு. அதே மாதிரி கோவில் விழாக்களாக இருக்கட்டும், திருவிழாக்களாக இருக்கட்டும். அப்புறம் நீங்க ஒரு நெய்பர்ஹுட்ல புதுசா குடி போகணும்னா கூட நீங்க பாருங்க. அங்க வந்து அதிகம் சிறுபான்மையினர் இருக்காங்கன்னா, இல்லப்பா அதிகம் முஸ்லிம்ஸ் இருக்கிற ஏரியாப்பா, வேற ஏதாவது ஏரியாவ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கும் வந்து சுத்த சைவமா இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் வீட்டு வாடகைக்கு குடுப்போம் அப்படின்னு பிராமின்ஸ் ஒன்லி அப்படின்னு போடக்கூடிய வீடுகளும் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இது எல்லாத்தையும் தாண்டி அரசியல்லயே நீங்க பாருங்களேன். என்னதான் நம்ம சமூக நீதினு பேசினாலும், என்னதான் வந்து சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு பேசினாலும், இன்னைக்கும் எலெக்ஷன் வந்துட்டா பெரும்பாலான கட்சிகள் ஒரு கான்ஸ்டிட்யூவன்சில ஒரு கேண்டிடேட் நிறுத்துறாங்கன்னா, அந்த கான்ஸ்டிட்யூவன்சில அந்த தொகுதியில எந்த சாதி மக்கள் அதிகம் இருக்கிறாங்க, யாருக்கு அரசியல் பலம் அதிகாரம் அதிகமா இருக்கு அப்படிங்கறத பார்த்துதான் கேண்டிடேட்ஸே நிப்பாட்டுறாங்க. சோ காஸ்ட் அப்படிங்கிறது ஒட்டு முற்றிலும் மறைஞ்சு போச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரண்ட் ஸ்டேஜ்ல இருந்த காஸ்ட் பெரியார் அவர்களுடைய உழைப்பினாலும், திராவிட சிந்தனையாளர்களோட உழைப்பினாலும் இன்னைக்கு பேக் ஸ்டேஜுக்கு போயிருக்கு. நேரடியா உங்க சாதி என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலா, நீங்க எந்த ஊருங்க? எந்த ஏரியால இருந்து வரீங்க? உங்களுடைய நேட்டிவ் பிளேஸ் என்ன? உங்களுடைய சர்நேம் என்ன? அப்படின்னு கேட்கக்கூடிய நிலைமை தான் இன்னைக்கும் இருக்கு. அப்ப வெளிப்படையாக முற்றிலும் சாதிய ஒழிச்சுட்டோமா அப்படின்னு கேட்டா, இல்ல. ஒரு கட்டம் வரைக்கும் நாம நகர்ந்திருக்கோம். ஆனா நாம பயணிக்க வேண்டிய தூரம் இன்னும் எவ்வளவோ இருக்கு. 2வது முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கான்ட்ரோவர்சி, ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தாலே உடனே சோசியல் மீடியா ஜட்ஜா மாறி, ஜூரியா மாறி அவங்க உடனே ஒரு ஜட்மெண்ட்ட பாஸ் பண்ணிடுறாங்க. அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க இன்னைக்கு நடைமுறையில இருக்கு. இது பல்வேறு காலகட்டங்கள்ல பல்வேறு பிரபலங்களுக்கு ஏற்பட்ட கான்ட்ரோவர்சிஸ்ல நம்மளால பார்க்க முடியுது. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ட்ரெடிஷனல் சிஸ்டம்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சு. கோர்ட்டே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு கேஸ்ன்னு போனீங்கன்னா பல வருஷம் ஆகுது தீர்ப்பு வர்றதுக்கு. இப்போ ரீசென்ட்டா நான் பேசினேன். ₹20 லஞ்சம் வாங்கின ஒரு காவலாளர் கிட்டத்தட்ட 30 வருஷம் தன்னை நிரபராதி அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு கோர்ட் வாசப்படியே மிதிச்சிருக்கிறாரு. நிரபராதி அப்படின்னு தீர்ப்பு வந்த அடுத்த நாள் அவர் உயிர் பிரிஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு வீடியோல நான் பேசினேன். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கு.
இரண்டாவது, பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் ஏதாவது ஒரு தப்பு பண்ணனா, உடனே இன்ஸ்டிடியூஷன்ஸ், அரசியல் கட்சிகள், அதிகார மையங்கள் அவங்களுக்கு புரொடெக்ஷனா, அவங்களுக்கு ஆதரவா வந்து நிக்கிறத நம்ம பார்க்கிறோம். மீடியா பயஸ்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது சொல்லவே வேண்டாம். எல்லா ஊடகங்களும் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு அரசியல் கட்சி சார்பு நிலையோ, இல்ல ஏதாவது ஒரு ஐடியாலஜி சார்பு நிலையோ தான் இருக்கிறாங்களே தவிர, நியூட்ரலா ஒரு ப்ராப்ளத்த அணுகணும். பாதிக்கப்பட்டவங்க யாரு? பாதிப்பை ஏற்படுத்தியவர் யாரு? அப்போ யார் சாதகமா நம்ம நிக்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்துட்டு தான் அவங்க நியூஸையே மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல இந்த சோசியல் மீடியா மூலமா சாதாரண மக்களுக்கு அவர்களுடைய ஒப்பீனியன்ஸ, அவர்களுடைய குரலை எழுப்புறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் குடுக்குது. இதுல நல்லது இருக்கு, கெட்டதும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஏத்துக்கணும். நல்லது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தவறு நடந்ததுன்னா, அந்த தவறு செய்த நபர ரெஸ்பான்சிபிள் ஆக்குறோம். அக்கவுண்டபிலிட்டிய நம்மளால பிக்ஸ் பண்ண முடியுது. அவங்க பதில் சொல்லக்கூடிய, இல்ல குறைந்தபட்சம் ஒரு விளக்கம் அளிக்கக்கூடிய ஒரு நிலைக்காவது அவங்கள வந்து தள்ள முடியுது. அந்த ஒரு இம்பீட்டஸ நம்மளால குடுக்க முடியுது. 2வது முக்கியமான விஷயம், மார்ஜினலைஸ்ட் செக்ஷன்ஸை சேர்ந்தவர்கள், சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியாக பின்தங்கிய சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் அவங்களுடைய குரலை வைக்கிறதுக்கு, அவங்களுடைய ஒப்பீனியன்ஸ வைக்கிறதுக்கு, அவங்களுடைய ஒப்பீனியன்ஸ வாய்ஸ் அவுட் பண்றதுக்கு சோசியல் மீடியா ஒரு முக்கியமான ஒரு பிளாட்ஃபார்மா இன்னைக்கு மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். ஆனா இதுல இருக்கக்கூடிய நெகட்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே ஒரு மைண்ட் செட்டோட தான் ஏதாவது ஒரு விஷயத்த அணுகுறாங்க. முதல்லயே அவங்களுடைய ஒப்பீனியன பிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த இஷ்யூவ பத்தி அவங்க ஒப்பீனியன்ஸ வாய்ஸ் அவுட்டும் பண்றாங்க. மாறாக உண்மையிலேயே என்ன நடந்தது? இதுல யார் மீது உண்மையான தவறு இருக்கு? அப்ப யார நம்ம ரெஸ்பான்சிபிள் ஆக்கணும், அக்கவுண்டபிள் ஆக்கணும் அப்படிங்கிறத யோசிக்க மாட்டேங்கிறாங்க. பெரும்பாலான சமூகம் எந்த ஃப்ளோல போகுதோ, எந்த மைண்ட் செட்ல போகுதோ, அந்த பொது நீரோட்டத்தோட நாமளும் சேர்ந்துரணும் அப்படிங்கிற ஆர்வம் தான் அதிகமா இருக்கே தவிர, ஒரு சம்பவத்துக்கு பின்னால இருக்கிற உண்மை என்ன அப்படிங்கிற அலசி ஆராய்ஞ்சு பார்க்கக்கூடிய பொறுமை பல பேருக்கு இல்ல அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, இதுல ராஜா பக்கம் தப்பு இருக்கா? இல்லையா? அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நாம பதில் சொல்லியே தான் ஆகணும். இந்த இஷ்யூவ நம்ம 2 லெவல்ல பார்க்க வேண்டியிருக்கு. 1 ஒரு பெர்சனல் லெவல். ஒரு நபர் ராஜா மீது ஒரு அலிகேஷன் வச்சிருக்கிறாரு. அதற்கு ராஜா தரப்புல இருந்து ஒரு விளக்கம் குடுத்திருக்கிறாங்க. இதுல இந்த நபருக்கு சப்போர்ட் பண்ணி பல பேர், ராஜாவுக்கு சப்போர்ட் பண்ணி பல பேர் வந்திருக்கிறாங்க. 2 விதமான மாற்று கருத்துக்களும் வந்து சமூக வலைதளங்கள்ல பதிவு பண்றாங்க அப்படிங்கிறது. இதை தாண்டி பப்ளிக் ஸ்பேசஸ்ல, சோசியல் மீடியால மக்களுடைய பொது நீரோட்டத்துல இருக்கக்கூடிய ராஜா போன்ற பிரபலங்களுக்கு என்ன சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறதையும் நாம பார்க்க வேண்டியிருக்கு. உண்மையிலேயே ராஜா அந்த நோக்கத்தோட தான் பேசினாரா? அவர் குடுக்கிற எக்ஸ்பிளனேஷன்ல இல்ல, நான் அந்த நோக்கத்தோட பேசல அப்படின்னு சொல்றாரு. 30 வருஷமா அவர் இந்த சமூகத்துல இருக்கிறாரு. பல நல்ல முற்போக்கான கருத்துக்கள் பேசியிருக்கிறாரு. அப்போ அவர் சொல்லக்கூடிய இந்த எக்ஸ்பிளனேஷன ஏத்துக்கிட்டு இதை கடந்து போவதுதான் புத்திசாலித்தனம். ஆனா அதே நேரத்துல ராஜா போன்றவர்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் நாம அறிவுறுத்த வேண்டியிருக்கு. பப்ளிக் ஸ்பேசஸ்ல இருக்கிறவங்க எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியோட பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இது போன்ற சம்பவங்கள் ஒரு உதாரணம். நீங்க ஒரு வார்த்தை பேசினாலும் அந்த வார்த்தையோடைய இம்பாக்ட் எந்த அளவுக்கு இந்த சமூகத்து மேல இருக்கும் அப்படிங்கிறத ராஜா இப்பவாவது உணர்ந்திருப்பாரு அப்படின்னு தான் நான் நம்புறேன். சும்மா கேஷுவலா நான் கேட்க போனேன். அது இவ்ளோ பெரிய கான்ட்ரோவர்சி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இதுல இருந்து அவர் எஸ்கேப் பண்ண முடியாது. நீங்க கேஷுவலா பேசக்கூடிய வார்த்தைகள் கூட எவ்வளவு பெரிய எதிர்மறையான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத ராஜா போன்ற முற்போக்கு சிந்தனையாளர்கள், பேச்சாளர்கள், குறிப்பாக சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் தயவு செஞ்சு உணர்ந்து நடந்துக்கணும். ஏன்னா நம்மளுடைய வாய்ஸுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கு. அது இவ்ளோ பெரிய ஒரு கான்ட்ரோவர்சியை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்து சமூகத்துல இருக்கக்கூடிய பிரபலங்கள் செயல்படணும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்வுல இருந்து நாம கத்துக்கிற பாடம். நன்றி.